அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فإن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழ் அனைத்தும் இப்பிரபஞ்சங்கள் யாவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கியவனாக, அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தவர்கள் மீதும் நேர்வழி நடந்த நல்லோர்கள் மீதும் நம் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறை அருளை பெற்று தருகின்ற ரமலான் மாதம் நாம் எல்லாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ரமலான் மாதத்தை நாம் நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். அந்த ரமலானை நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய அருட்கொடையாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் ஏனைய மாதங்களை காட்டிலும் அளப்பெரிய அருள்களை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மாதமாக அந்த ரமலான் மாதம் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து 10 வருட காலங்கள் மதீனாவில் வாழ்ந்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்த இரண்டாம் ஆண்டு ஷாபானுடைய மாசத்திலேயே நோன்பு கடமையாக்கப்படுது. ரமலான் மாதத்தினுடைய நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகிறது. இந்த நோன்பு எப்படி தொழுகை, ஐங்கால தொழுகை ஒரு இறை நம்பிக்கையாளன் மீது கடமையா இருக்கிறதோ, அது போன்று இஸ்லாத்தினுடைய ஒரு தூணாக 50 கடமைகளில் ஒன்றாக இந்த ரமலானுடைய நோன்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியில 8வது இலக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாமிய மார்க்கம் 5 அடிப்படை கடமைகளை கொண்டு நிறுவப்பட்டு இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய முதலாவது கடமை, ஒரு மனிதர் தன்னை அல்லாஹுடைய மார்க்கத்தில் அல்லாஹுடைய வாழ்வியல் நெறிமுறை வழிகாட்டுதலில் தன்னை இணைத்துக் கொள்வது, முஸ்லிமாக தன்னை இணைத்துக் கொள்வது. முஸ்லிம் என்றால் என்ன? அருவருப்பு சொல்லா. முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பணிந்து நடக்கக்கூடியவன், கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன். அப்போ நான் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க, அல்லாஹுடைய தூதருடைய கட்டளைக்கு இணங்க, வழிகாட்டுதலுக்கு இணங்க என்னுடைய அனைத்து காரியங்களும் அமையப்பெறும் என்பதை கலிமா ஷஹாதாவை மொழிந்து தன்னை அவர் இஸ்லாத்தில் இணைத்துக் கொள்கின்றார். இது முதலாவது கடமை. ஏன்னா எந்த நன்மையை செய்தாலும் இந்த நம்பிக்கையை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு செஞ்சாதான் கூலி. இந்த நம்பிக்கை இல்லாம, இந்த கலிமா ஒருவர் மொழியாம அவர் என்ன எவ்வளவு பெரிய நல்ல காரியங்களை செஞ்சிருந்தாலும், ஊர் உலகத்துல உள்ள ஏழை பாளைகளுக்கு, எளிய மக்களுக்கு, விதவைகளுக்கு, ஆதரவற்றோருக்கு, என அனாதைகளுக்கு என்ன தான தர்மங்களை அள்ளி கொடையாக கொடுத்திருந்தாலும், வீடு வாசல் எதை வேணாலும் கட்டி கொடுத்திருந்தாலும் அதற்கான கூலி, பலன், பயன் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். மறுமை நல்ல கூலி கிடைக்காது. அப்போ முதல் கடமை என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அல்லாஹ் மனித குலத்தை, அல்லாஹ் மனிதனை படைச்சான். அப்ப தன்னை படைச்ச இறைவன் தனக்கு என்ன வழிகாட்டுதலை சொல்லி இருக்கிறானோ அந்த அடிப்படையில் நான் வாழ்வதற்கு தலைப்படுகிறேன், முனைப்படுகிறேன் என்று ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் அதற்கு அடுத்து அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்மை கிடைக்கும். அதனாலதான் நபி அவர்கள்
இஸ்லாம் என்பது 5 அடிப்படை தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. முதலாவது கலிமா ஷஹாதா, தன்னை இஸ்லாத்தினுள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களில் ஒருவராக தன்னை அவர் இணைத்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம் என்ன? வா இகாமு ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவது. அவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தன்னை இணைத்து கொண்டதற்கு பிறகு தினமும் இரவும் பகலும் சேர்த்து மொத்தமாக 5 நேர தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவது இரண்டாவது கடமை. இந்த கடமையை குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 80க்கு அதிகமான இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக இறைவனால் வலியுறுத்தப்பட்ட ஒரு வணக்க வழிபாடு. வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன், மரணம் உங்களை வந்தடைகின்ற வரைக்கும் தொழுகை விஷயத்துல நீங்க அசட்டையாக இருப்பதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. குளிரா இருக்கு, வேலையா இருக்கு, பனியா இருக்கு, வெயிலா இருக்கு, இதுவெல்லாம் காரணமே அல்ல. தொழுகையை என் முறையிலாவது அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது கடமை வ ஈதாஇ ஜக்கா, ஜக்காத்தை கொடுத்து வருவது. ஏழைகளுக்கு போய் சென்றடைய வேண்டிய அந்த ஏழைக்கு உரிய அந்த தொகையினை ஒரு குறிப்பிட்ட நம்முடைய பொருளாதாரத்தில் குறிப்பிட்ட அளவை அடைந்து விடுவோமையானால் அதிலிருந்து அவர் 2.5% 2.5 என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுத்தாகணும். குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லுகிறானோ அதனை ஒட்டியே என ஜக்காத்தையும் கொடுத்து வாருங்கள் என்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து இடங்களிலையும் சொல்லி காட்டுகின்றார். அப்போ இது மூன்றாவது கடமையாகிறது. நான்காவது கடமை என்ன? வசௌமு ரமலான், ரமலானுடைய மாதத்துல நோன்பு நோற்பது. வருடம் ரமலான் வரும் பொழுதெல்லாம் நாம் நோன்பு நோற்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹஜ்ஜுல் பைத், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட மனித குலத்தினுடைய முதல் மனிதருக்கு ஆதமுக்கு அல்லாஹ் சொல்லிய அவர் மூலியமாக கட்டி எழுப்பப்பட்ட காபத்துல்லாவை வலம் வருவது. இது வசதி வாய்ப்பு உடல் தகுதி உள்ளவருக்கு அது கடமையாக இருக்குங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அப்போ இஸ்லாத்தினுடைய 5 என முக்கிய கடமைகள்ல ஒரு கடமை, 4வது கடமை ரமலானுடைய நோன்பாக இருக்கிறது. சரி, இந்த ரமலானுடைய மாதத்துல நாம ஏன் நோன்பு வைக்கணும்? என்ன காரணத்தினால் நம்ம நோன்பு வைக்கணும்? பலரும் இந்த நோன்பை பற்றி பேசும் பொழுது ஏழைகளுடைய பசியை உணரணும், அவங்களுடைய வலியை உணரணும், கஷ்டத்தை விளங்கணும் அப்படிங்கிறது ஒரு சாரார். இன்னொரு சாரார் என நோன்பின் மூலியமாக மனிதன் தன்னுடைய வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறான், ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டும் என்றால் குறைந்தது வருடத்திற்கு ஒரு முறையாவது என விரதம் மேற்கொள்ள வேண்டும், அதற்காக இது ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. இப்படியெல்லாம் பலவாறு கற்பனை விளக்கங்களை சொல்லுகின்றார்கள். ஆனால் உண்மையிலேயே ரமலானுடைய மாதத்துல நாம் நோன்பு வைப்பதற்கு காரணம் என்ன? இதன் மூலியமாக இறைவன் நம்மிடத்துல எதை எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னா இறையச்சம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். 2வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கினான். இதுதான் ரீசன். ஹுதல் லின்னாஸ், இந்த குர்ஆனானது உலகம் எங்கும் வாழுகின்ற மனிதகுலம் முழுமைக்கும், உலகம் அழிக்கப்படக்கூடிய காலம் வரைக்கும் வருகின்ற மனிதகுலம் முழுமைக்கும் இது நேர் வழியை காட்டக்கூடியது. மனிதனுடைய வழிகாட்டுதல் பல நேரங்கள் கால சூழ்நிலைக்கு தகுந்தாற் போன்று ஒரு நேரம் அது சரியா இருக்கும், ஒரு நேரம் அது தவறாக அமைந்து விடும். ஆனால் இறைவன் காட்டுகின்ற வழியானது மனிதனை ஒன்றுமே இல்லாத நிலையிலிருந்து படைத்த இறைவன் மனிதன் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்ததோடு மனிதன் எப்படி வாழ்ந்தால் மனிதனாக இருப்பான், எந்த அடிப்படையில் வாழ்ந்தால் மனிதனுடைய பகுத்தறிவும் சுயமரியாதையும் கண்ணியமும் அவனுடைய உயிர் உடைமைகளுக்கு அவனுடைய சமூகத்துக்கு சமூக அந்தஸ்துக்கு அது பாதுகாப்பை வழங்குமோ அத்துணை விஷயங்களையும் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். அப்ப அந்த வழிகாட்டுதல் நேரான வழிகாட்டுதல், அதைத்தான் அல்லாஹ் ஹுதல் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனித குலம் முழுமைக்கும் இது நேர் வழிகாட்டியாகும். ஓ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது உங்களுக்கு நேர்வழி எது அப்படிங்கிறத உங்களுக்கு விவரிச்சு பிரித்து அக்கு வேற ஆணி வேற உங்களுக்கு இது பிரிச்சு சொல்லி காட்டுது. நன்மையின் தீமையும் உங்களுக்கு இது பிரித்தறிவிக்க கூடியதாக இந்த குர்ஆனை
நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அந்த குரானைத்தான் நம்ம ரமலான்ல உங்களுக்கு இறக்கி இருக்கிறோம். ஃபமன் ஷஹீத மின்குமு ஷஹ்ர ஃபல்யசும். ஆகவே உங்களில் எவர் இந்த மாதத்தை அடைந்து விடுகிறாரோ அவர் அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றார். அப்ப இந்த நோன்பு ஏதோ முகமது நபியுடைய உம்மத்தார்களுக்கு மட்டும்தானே அல்ல, இதற்கு முன்னர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த எண்ணிலடங்கா இறை தூதர்மார்களுக்கும் அவங்க அங்க எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ, எந்த மொழியில் அனுப்பப்பட்டார்களோ அந்த சமூக மக்கள் அனைவருக்குமே நோன்பு கடமையாக்கப்பட்டு இருந்தது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நம்பிக்கையாளர்களே, குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன் வாழ்ந்த சமூக மக்களுக்கும் இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்ததை போன்று உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. லஅல்லக்கும் தத்தகுன், இதன் பயன் என்ன? இதனூடாக இறைவன் உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறான்? உங்களை கஷ்டப்படுத்தி கசைக்கு பிழிய வேண்டும் என்பதற்காகவா? இதனூடாக நீங்கள் இறைவனுடைய மதிப்பை, கண்ணியத்தை உணர்ந்து, ஆற்றலை உணர்ந்து, இறைவனுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். அப்போ குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் இந்த மாதம் நாம் நோன்பு வைக்கிறோம். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன? இந்த நோன்புடைய காலகட்டத்தில் இறைவனுடைய அருளை அல்லாஹ் நமக்கு எப்படியெல்லாம் பரவி வைத்திருக்கிறான், எதனூடாகலாம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பல்வேறு செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஏன்னா ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் இறை அருளை பெறுவதற்கான, தேடுவதற்கான ஒரு அரிய பொக்கிஷமான மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். அதனால தான் ரசூலுல்லாஹ் இப்ப இவ்வளவு அருள்கள் இருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துடைய அருள்களை எல்லாம் ஒரு மனிதன் அடைவதற்கு முயலவில்லை என்றால், அந்த அருள்கள் மூலியமாக தன்னை சொர்க்கத்துக்கு தகுதியானவராக தன்னை ஆக்கி கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதர் நாசமாகட்டும், அவனுடைய மூக்கு மண்ணை கவட்டும். ரசூலுல்லாஹ் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிலருக்கு எதிராக துவா செஞ்சாங்கன்னு வருது இல்ல, அது மாதிரியான பிரார்த்தனைகள்ல ஒரு 3 பிரார்த்தனைகள்ல ஒரு பிரார்த்தனை தான் இது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு முறை மெம்பர்ல ஏறிக்கிட்டு என்ன செய்றாங்க, ஒரு படியா ஏறு போகும்பொழுது ஆமீன் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் வளமைக்கு மாற்றமாக இந்த ஆமீன் சொன்னீங்களே, என்ன விஷயம் என்னன்னு கேட்கும் பொழுது நபி அவர்கள் ஒவ்வொரு ஆமீனுக்கும் பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த துவாவை சொல்லி காட்டி, அதற்கு நான் ஆமீன் சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்லி தந்தா நான் சொன்னேன் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறேன். அப்போ அதுல ஒரு 3 வகையினரை பத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாங்க, அதற்கு நபி அவர்கள் ஆமீன் சொன்னாங்க. அப்போ அதுல ஒரு மனிதர் யாரு? யார் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்தும் அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம், இறை அருள்களை எல்லாம் அடைந்து கொள்வது தன்னை சொர்க்கத்திற்குரியவராக ஆக்கி கொள்ள முயற்சிக்கவில்லையோ, அந்த மாதத்தையும் ஏனைய மாதங்களை போன்று சர்வசாதாரண கழித்து விடுவாரே ஆனால் அவர் சொர்க்கத்தை அடையாமல் நிராசையானவராக ஆகிவிடுவாரே ஆனால், அதற்கு தகுதியற்றவராக ஆக்கப்பட்டு விடுவாரே என்று சொன்னால் அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து தூரமாகட்டும் என்று நபி அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் இந்த ரமலான் மாதத்தினுடைய அருள்களை, சிறப்புகளை அடையாமல் யாரெல்லாம் கடந்து விடுகிறார்களோ, வீணடிக்கிறார்களோ, தேரப்போக்கு பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்கும் எதிராக நபி அவர்களுடைய பிரார்த்தனை அது. அப்போ அந்த இறை அருளை பெற்று தரக்கூடிய இந்த மாதத்துடைய இந்த சிறப்புகளை எல்லாம் நம்ம அறிந்ததோடு மட்டும் இல்லாத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணுங்கிறதுக்காக இந்த எச்சரிக்கை விஷயம் சொல்லப்படுகிறது. அப்போ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமலான் மாதத்துல வேற என்னென்ன சிறப்புகளை இருக்குன்னு சொல்லும் பொழுது, இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய முழுமையான அந்த நோன்புகளை ஒருவர் இறை நம்பிக்கையோடு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள், இந்த நோன்பின் ஊடாக எனக்கு மறுமை நாள்ல என மகத்தான கூலியை அல்லாஹ் தர இருக்கிறான் என்பதை நம்பிக்கை கொண்டு எவர் நோன்பு வைக்கிறாரோ அவருடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுது. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரியில 2014 செய்தியா இடம்பெற்று இருக்கிறது. மன் சாம ரமலான ஈமானவ் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. எவர் ஒருவர் இந்த ரமலானுடைய மாதத்தில் அந்த ரமலானுடைய நோன்புகளை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்விடத்துல கூலியை எதிர்பார்த்து இறை நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் நோன்பு நோற்பாரே ஆனால் அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது.
இப்ப எனக்கு வயது 40ன்னு சொன்னா இந்த வருஷம் நான் வைக்கக்கூடிய இந்த நோன்பின் ஊடாக இதற்கு முன்னர் நான் செய்த சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். இது ஒரு சிறப்பு. ரமலான் நோன்பு வைக்கிறதுக்கே நம்முடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது ஒரு சிறப்பு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதங்கள்ல கடமையான தொழுகைக்கு அடுத்து சிறந்த தொழுகை எது? இரவு தொழுகை. கடமையான 5 நேர தொழுகைக்கு அடுத்தபடியா என ஒரு சிறந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால், சுன்னத்தான வணக்க வழிபாடுகள்ல என பிரதானமான முதன்மை பெறக்கூடிய ஒரு தொழுகை இருக்குன்னு சொன்னா அது இரவு தொழுகை தான். அப்ப இந்த தொழுகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்துல, இந்த ரமலானுடைய மாதத்துல என வலியுறுத்தி நமக்கு என்ன செய்யறோம், சொல்லி காட்டுறோம். அப்ப இந்த ரமலானுடைய காலங்கள்ல இரவு நேரத்துல நீங்க என்ன செய்யணும், இறைவனுக்காக நின்று வணங்கி வழிபட வேண்டும். அதற்கு ஒரு சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரில 2008வது ஹதீஸா இடம்பெற்று இருக்கிறது. மன் காம ரமலான ஈமானோ எவர் ஒருவர் ரமலானுடைய மாதங்களில் இரவு நேரங்களில் நின்று வணங்கி வழிபடுகின்றார்களோ, இதற்கு முன்னர் சொன்ன ஹதீஸ், யார் ரமலானுடைய மாதத்து நோன்புகளை நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, ரமலானுடைய நாட்களில் இரவு நேரங்கள்ல நின்று வணங்கி வழிபடக்கூடியவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அப்போ ஒரு தடவை மன்னிச்சா எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டிருந்தானே, எதுக்கு ஓயாம இதுக்கு தனித்தனியா சொல்லணும்? மனிதனுடைய பாவங்களை நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா எப்படி அல்லாஹ்வுடைய அருள்களை நம்ம எண்ணில் அடக்கி விட முடியாது, அது மாதிரி மனிதனுடைய தவறுகளை நம்ம வரையறுத்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த தவறுகளுக்கு அப்பாற்பட்ட மனிதன் இந்த உலகத்துல யாரும் இல்லை. எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரை நமக்கு தெளிவாக சொல்றாங்க, குல்லு பனி ஆதமும் ஹத்தா, ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்ல. அவர்களை சிறந்தவர்கள் யாரு? யார் தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டார்களோ, விளங்கி கொண்டார்களோ, புரிந்து கொண்டு தன் தவறை திருத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அப்ப நம்முடைய தவறுகளுக்கெல்லாம் பிராயச்சித்தை நம்ம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் என காணாது என்ற அடிப்படையினாலதான் இந்த விஷயங்களை சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரமலானுடைய இரவு நேரத்துல நின்று வணங்கி வழிபடுவது உங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். இது அல்லாம இன்னொரு ஹதீஸ்ல கூடுதலான ஒரு சிறப்பையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 233 ஹதீஸா இடம்பெற்று இருக்கிறது. அந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அஸ்ஸலவாத்துல் ஹம்சு, 5 நேர தொழுகைகள், 5 வக்து தொழுகையும், வல் ஜுமாத்து இலல் ஜுமாத்தி, ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வர்ற வரைக்கும், அதாவது இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாம் முந்தைய ஆண்டுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதை பத்தி சொல்லுது. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது, 5 நேர தொழுகை, ஒரு தொழுகை இன்னொரு தொழுகை. இப்ப நம்ம மஹ்ரிப முடிச்சாச்சு, இஷா தொழுகை நம்ம தொழணும். இப்ப மஹ்ரிபில இருந்து இஷா வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல நிகழக்கூடிய அந்த தவறுகளுக்கு பிராய்ச்சித்தமாக, பரிகாரமாக இஷாவை நாம் தொழுவோம் என்று சொன்னால், மஹ்ரிப் டு இஷா வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல நம்மள்ட்ட நிகழ்ந்த பாவங்களை அந்த இஷா தொழுகை போக்கி விடுகிறது. அந்த தொழுகையை தொழுதம்னா அந்த நன்மை நம்முடைய மஹ்ரிப்ல இருந்து இஷா வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதுக்கு பிறகு இஷாவுக்கு பிறகு நம்ம ஃபஜ்ர தொழுதம்னு சொன்னா, இஷா தொழுகையில இருந்து ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல நம்முடைய சொல்லின் மூலியமாக, நம்முடைய நாவின் மூலியமாக, நம்முடைய கரத்தின் மூலியமாக, இன்ன பிற செயல்பாடுகள் மூலியமாக ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்து விடுமே ஆனால் அதற்கு ஃபஜ்ர தொழுதுட்டோம்னா இந்த இடைப்பட்ட நேரத்தில் உள்ள பாவங்களுக்கு அது பரிகாரம் ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதனாலதான் இங்க அந்த ஹதீஸ்ல அப்படி சொல்றாங்க, 5 நேர தொழுகைகள். அது அல்லாமல் ஒரு வாரத்தினுடைய தொழுகை, இந்த வாரம் ஜும்மா தொழுதாச்சா, இனிமே அடுத்த ஜும்மா அடுத்த வாரம் வர்ற வரைக்கும் இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நம்மள்ட்ட நிகழ்ந்த தவறுகளுக்கு அது பாவ பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்று சொல்லிட்டு, ரமலானு இலா ரமலான், இந்த ரமலான்ல நாம நோன்பு வச்சோம்னு சொன்னா, இந்த ரமலான்ல இருந்து அடுத்த வருஷம் 2027 ரமலான் வரும் இல்லையா, அது வரைக்கும் இடைப்பட்ட மாதங்கள்ல, இடைப்பட்ட நாட்கள்ல நம்மள்ட்ட நிகழ்ந்த தவறுகளுக்கு அது பரிகாரமாக அமைந்து விடுகிறது என்பதை நபியர்கள் சொல்லி காட்டுவாங்க. சொல்லிட்டு, முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இதா இஜ்தனபுல் கபாயிர், நீங்கள் பெரும்பாவங்களை தவிர்த்து இருக்கணும். இந்த சிறப்பு யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா,
பெரும்பாவங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆன்லயும் நபியவருடைய ஹதீஸுகள்ல எதெல்லாம் பெரும்பாவங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த பாவங்கள்ல இருந்து விலகி இருக்கணும். அந்த பாவங்கள்ல இருந்து விலகி இருப்பாரே ஆனால் அவர் இந்த வருஷம் ரமலான் நோன்பு வச்சார்னா அடுத்த வருட ரமலான் நோன்பு வருவதற்கு முன்னால் அந்த இடைப்பட்ட காலங்கள ஃபியூச்சர்ல அந்த பாவங்களையும் இந்த நோன்பு நூடாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், மன்னிப்பை வழங்குகிறான். மன்னிப்பு இதுல ஒரு வார்த்தையை ரசூலா சொல்றாங்க, முக்கஃபிராத்துன்னு சொல்ற, கஃபாரான்னு சொல்றாங்க. கஃபாரான்னு சொன்னா அரபு மொழியில எங்கேயெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகள் வருதோ நம்ம தவறுக்கு அது பரிகாரமாக, தவறா அல்ல மன்னிச்சிடறான், பிளஸ் அந்த தவறுகளை மன்னிச்ச அந்த தவறுகள் இருக்கலாம் அதையெல்லாம் நன்மையாக அல்ல மாத்துறது, அதையெல்லாம் அல்ல நன்மையாக மாத்தி தர்றான். அதுக்கு தான் கஃபாரான்னு சொல்லி என்ன சொல்லுவாங்க. நம்ம சபை முடிக்கும் பொழுது கூட கஃபாரா ஓதிட்டு சபையை கலைச்சிட்டு போவாங்க. ஏன் சொல்றாங்க, அந்த சபையில ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் ஏன்னா அந்த தவறுகளை எல்லாம் மன்னிக்கவும் செய்யணும், ஏன்னா அந்த தவறை எல்லாம் நமக்கு நன்மையாக எல்லாம் மறுமை நல்ல மாற்றி தரணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அப்போ அந்த மாதிரியான ஒரு சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் நோன்புக்கு சொல்லி காட்டி உள்ளார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். இது ஒரு சிறப்பாச்சுங்களா. அடுத்து 4வது ஒரு சிறப்பு, இந்த மாதத்துல மனிதர்கள் நோன்பு வைப்பது, நோன்புடைய காலகட்டங்கள்ல அதிகமான அருளை அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா, அந்த நன்மைகளை எல்லாத்தையும் இழந்துடக்கூடாது, அதை அவங்க எப்படியும் அடையணும். அதுக்கு அல்லாஹ் பல்வேறு ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறான். அந்த ஏற்பாடுகள்ல முக்கியமானது யாரு, ஷைத்தான விலங்கு போட்டு வைக்கணும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க இல்லையா, ஏன்னா மனிதனுடைய இரத்த நாளங்கள் எங்கேயெல்லாம் உடம்புல சென்றடைகிறதோ அந்த இரத்த நாளங்கள் வழியாகவே ஷைத்தான் நம்முடைய உடலுக்குள்ளால் ஓடிக்கொண்டு இருக்கிறான். அதனால அவனை உங்களுடைய ஜென்ம விரோதியாக, பரம விரோதியாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவரை ஒரு காலம் உங்க உற்ற நண்பனை ஆக்கிறாதிய. ஷைத்தான் நீங்கள் எந்த நல்ல காரியத்தை செய்யன்னு நினைச்சாலுமே என்னத்தை போட்டு செய்ய போற, அது மிஸ் ஆயிரும், அது பட்டு போயிடும், இது பட்டு போயிடும், இது லாபம் நமக்கு கிடைக்காம அப்படின்னு சொல்லி எந்த நன்மையை செய்ய நம்ம எண்ணும் பொழுது அதுக்கு முட்டுக்கட்டை போடக்கூடியவங்க யாரு, ஷைத்தான். அப்போ அதனாலதான் ஏன்னா குர்ஆன் நம்ம அதிகமான நன்மையை பெற்று தரக்கூடிய ஒரு அமல சொன்னாங்க இல்ல, அந்த குர்ஆன் ஓத கூட ஏன்னா அந்த நன்மையை அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நம்ம அதை விட்டு தடுப்பான். அதனால அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லி காட்டிக்கிட்டா நீங்க குர்ஆனை ஓதுறதா இருந்தா முதல்ல அவுது ஓதுங்க, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன செய்றான், சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த ரமலானுடைய மாதத்துல அவனை நம்பிக்கை கொண்ட மக்கள் வீண் போய் விடக்கூடாது, நஷ்டம் அடைந்து விடக்கூடாது. நான் அல்லாஹ்வை நம்புறவங்க கைவிடப்படக்கூடாது, நஷ்டம் அடையக்கூடாது, கேவலப்படக்கூடாது, இழிவடைய கூடாது, என தோல்வியை சந்திச்சிடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான். எப்படி ஒரு 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 நல்ல வாத்தியார் இருந்தாருன்னா தன்னிடத்துல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு டியூஷன் வாத்தியார்னு வைங்களேன், டியூஷன் வாத்தியார்ட்ட படிக்கக்கூடிய பையங்க ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைக்கு 500 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுத்து படிக்க வைப்பாங்க. அப்ப அந்த டியூஷன் வாத்தியார் என்ன நினைப்பாரு, நம்ம டியூஷன்ல படிக்கக்கூடிய எந்த கேட்டகரியில உள்ளவனா இருந்தாலும் ஃபெயில் ஆயிடக்கூட, பாஸ் ஆயிரணும், அவன் நம்ம எப்படியா தேர்த்தி கொண்டு வந்துடணும்னு சொல்லி ஏன்னா படிப்பு அறிவு சரியா இல்லாதவங்களை கூட தேர்த்தி என்ன செய்யறது கொண்டு வர்றாங்க. உண்மையிலேயே அதிகமான ஃபீஸ் யாரு கொடுக்க, இவங்க கொடுக்கலாம். டியூஷன் படிக்க வச்சு என்ன செய்ய, நம்ம பிள்ளை கேர் எடுத்து ஏன்னா அவன்கிட்ட என்ன பலகீனம் இருக்கு, என்ன பலம் இருக்கு, அவனுக்கு என்ன தேவை, அவன் ஜெயிக்க என்ன செய்ய, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ஏன்னா அவங்க கூட கொடுத்தாலும் தருவாங்க. ஆனா ஸ்கூல்ல உள்ள அப்படி கிடையாது. ஸ்கூல்ல உள்ள முதலே சொல்லிடுவான், நீங்க உங்க பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொன்னா உங்க பிள்ளைக்கு நாங்க சில டெஸ்ட் வைப்போம், அவங்களுடைய பிள்ளைகளுடைய கடந்த காலத்தினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்ப்போம், அது எங்களுக்கு 60% 70% இருந்தா நல்லா படிக்கிறவங்க இருந்தாலும் நாங்க சேர்ப்போம்னு சொல்லுறது. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்ங்கிறது எதுக்கு சொல்றாங்க, ஓரளவு சில விஷயம் நாங்க கேட்போம். ஏன் சொல்றேன்னா ஏன்னா எப்படி படிப்பான், நல்லா படிக்கிற பையனா இருந்தா நாங்க எடுத்துக்கிடுவோம். கூமுட்டையெல்லாம் நீ படிக்க வச்சு நீ திருத்தி கொண்டு வரணும். யாருக்கு படிப்பு மண்டையில ஏறலையோ அவனுக்கு நீ எப்படி கல்வியை கொடுத்து நீ என்ன செய்யணும், பாஸ் ஆக்கி விடணும். அதுக்கான முயற்சிகள் நீ எடுக்கணும். ஆனா நீ என்ன செய்ய, படித்தவனா கூப்பிட்டுக்கிட்டு 1 லட்சம் ரூபா ஏன்னா டொனேஷன் வாங்கிட்டு ஏன்னா 50,000 ஃபீஸை வாங்கிக்கிட்டு அவன் படிக்கிறான் படிச்சிருவான்ல, அதை வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, நாங்க தான் நம்பர் 1 ஸ்கூலு அப்படின்னு பேர் வாங்குறதுக்கு தான் இந்த வேலையை செய்யறாங்க. ஆனா இதெல்லாம் ஏமாத்து.
இதெல்லாம் புரியக்கூடிய மக்கள் விளங்குனாங்கனாலே போதுமானது. அப்போ அல்லாஹ் தாலா அவனை நம்பிக்கை கொண்ட அவனுடைய அடியார்கள், அல்லாஹ்வை நம்பினவன் ஒரு காலம் வீண் போகக்கூடாது, நஷ்டமடையக்கூடாது, கேவலப்படக்கூடாது. அதனாலதான் அல்லாஹ் தாலாவும் தன்னுடைய அடியார்கள் இந்த ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்புகளை பரிபூர்ணமா வைக்கணும். இந்த நோன்புல நான் அவர்களுக்காக என தயார்படுத்தி வைத்திருக்கக்கூடிய எல்லா அருள்களையும் நன்மைகளையும் அவர்கள் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு பாருங்க. சஹீஹ் புகாரில 1898வது செய்தியா இடம்பெற்று இருக்கிறது. அல்லாஹ் சொன்னதா ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான், யுஃப்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜனான். இந்த மாதங்கள்ல, இந்த மாதத்துல சுவனத்தினுடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்படுகின்றது. இந்த மாதம் மட்டும், இந்த ரமலானுடைய மாதத்துல மட்டும் சொர்க்கத்துடைய அனைத்து வாசல்களும் திறக்கப்பட்டு விடுகிறது. வயுகலகு ஃபீஹி அபுவாபுன் நீரான். நரகத்தினுடைய அனைத்து வாசல்களும் இந்த மாசத்தில் அடைக்கப்பட்டு விடுகிறது. வயுஸஃபிது ஃபீஹி ஷயாத்தீன். இந்த மாதத்துல ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது. அவ ஷைத்தானுடைய என ஜம்பமானது, அவனுடைய சித்து விளையாட்டானது இந்த மாதத்துல நோன்பாளிடத்திலிருந்து தூரமாக்கி வைக்கப்படுகிறது. இது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட். அப்போ நோம்புல மட்டும் நோன்பு வச்செல்லாம் தப்பு செய்யாம இருக்கான் அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது. நோன்பு நேரங்கள்ல ஏனைய மாதங்கள்ல இருந்து ஷைத்தானுடைய என வாலாட்டம் இதுல குறைவாக இருக்கும். அல்லாஹ் தாலா அவனை கட்டுப்படுத்தி வைக்கிறான். நன்மையை நாம தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள்ல இது ஒரு ஏற்பாடு. அதே மாதிரி முஸ்லிம்ல இதே செய்தி 1079 ஹதீஸா இடம்பெற்று இருக்கு. இது அல்லாம இந்த நோன்புடைய காலத்துல அல்லாஹ் செய்யக்கூடிய இன்னொரு சிறப்பு ஏற்பாடு பாருங்க. ஒவ்வொரு நாளைக்கும் இந்த ஹதீஸ்ல சில குறைபாடுகள் இருந்தாலும், ஏன்னா அல்பானி இமாம் மற்ற இமாம்கள்லாம் இந்த ஹதீஸனுடைய தர வரிசையில பல வகைகள்ல இதை என்ன செய்றான், சரிஹான் என்ற ஹசனுங்கிற தரத்துல இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறான். என்ன அப்படின்னு சொன்னா, இன்ன லில்லாஹி ஃபி குல்லி லைலத்தின் மின்ஹு உதகாவும் மினன்னார். இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாள் நோம்பிலும், ஒவ்வொரு நாளும் நோம்புடைய அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் உதகா நரகத்திலிருந்து, உதகா மினன்னார் நரகத்திலிருந்து கணிசமானவரை அல்லாஹ் விடுவிக்கின்றான். இந்த ரமலான்ல ஒரு பெரிய சிறப்பு இது. வேற மாதத்துல ஒரு சிறப்பையும் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அதாவது வருஷம் அரஃபாவுடைய நோன்பு வருதுல்ல, துல்ஹஜ் மாசம் 9க்கு, அந்த மாதத்துடைய நோன்புல பல சிறப்புகளை சொல்லும் பொழுது ஒரு சிறப்பு என்ன சொல்லப்படும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இந்த நாள்ல, இந்த அரஃபாவுடைய தினத்துல ஏனைய நாட்கள்ல, ஏனைய எல்லா நாட்கள்லயுமே நரகத்துல இருந்து கொஞ்சம் பேர் அல்ல விடுவிக்கிறான். அது ஏனைய நாட்கள்ல இருக்கிறத விடவும் இந்த அரஃபாவுடைய தினத்துல அதிகமான மக்கள் அல்லாஹ் என்ன செய்றான், நரகிலிருந்து விடுவிக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறான். அது மாதிரியான ஒரு சிறப்பை இந்த ரமலானுக்கும் பிரத்யேகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகின்றாங்க. ஒவ்வொரு நாளும் என நரகிலிருந்து கணிசமானவரை அல்லாஹ் விடுவிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த ரமலானுடைய காலங்கள்ல நாம இரவு முழுவதும் நாம நின்று வணங்கின நன்மையை நாம அடையணும்னா இந்த இரவு தொழுகையை நாம என்ன செய்யணும், முறையாக நாம பேணி வரணும். இரவு தொழுகைகளை அசால்ட்டா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா இமாம் ஜமாத்தோட நம்ம என்ன செய்யணும், தனித்தனியா தொழுறதும் இருக்குது, மார்க்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு. கூட்டாக தொழும் பொழுது நாம இந்த ரமலானுடைய காலங்கள்ல ஏன்னா இமாம் ஜமாத்தா நம்ம நின்று தொழுவும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. இரவு முழுவதும் நின்று வணங்கின நன்மையை நமக்கு பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கிறது என்பதை நம்ம புரியணும். அதே மாதிரி இந்த ரமலானுடைய சிறப்பு அருள்கள்ல, ஏன்னா இந்த மாதத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டுகள்ல இன்னொரு பெரிய பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்துல உம்ரா செய்யறது. ரமலானுடைய காலகட்டத்துல உம்ரா செய்யறதுக்கு 2 வகையான சிறப்புகள் ஹதீஸ் மூலம் நமக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, சஹீஹ் புகாரியில 1782வது ஹதீஸாவும், சஹீஹ் முஸ்லிம்ல 1256வது செய்தியாகவும் இடம்பெற்று இருக்கிறது. அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க, அன்சாரி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி என்ன செய்றாங்க, அவங்க பேரை அவங்க மறந்துட்டாங்க. அப்ப அந்த பெண்மணி இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா கேட்டாங்க, மா மன அக்கி அந்த ஹுஜ்ஜி மானா, எங்களோடு நீ ஹஜ்ஜி செய்யாமல் போனதற்கு என்ன காரணம், எதனால இங்க கூட வரல அப்படிங்கறத அந்த பெண்மணிட்ட கேட்கிறான். அப்போ அதுக்கு அந்த அன்சாரி குலத்தை சேர்ந்த பெண்மணி சொன்னாங்க, எங்க இடத்துல 2 ஒட்டகம் உண்டு,
அந்த 2 ஒட்டகம் என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னா, எங்களுக்காக குடி தண்ணீரை நீண்ட தொலைவில் இருந்து சுமந்து வருவதற்காக நாங்க அந்த 2 ஒட்டகத்தை வச்சிருந்தோம். அதுல ஒரு ஒட்டகத்தை என்னுடைய கணவரும் கணவருடைய தகப்பனார் 2 பேருமே ஒரு ஒட்டகத்தை என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்ப எங்களுக்கு தண்ணி போட்டுறதுக்காக நாங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு ஒட்டகம் மட்டும் தான் எங்கள்கிட்ட இருக்குது என்று என்ன செய்யறாங்க விளக்கம் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிடத்துல சொல்றாங்க, ஃபஇதா ஜாஅ ரமலானு ஃபஅ்தமிரி, நீங்க ரமலானுடைய மாதம் வறுமையானால் நீ ஒரு உம்ராவை செய்து கொள். ஃபஅ்தமிரி உம்ராவை செய்யி. இன்ன உம்ரத்தன் ஃபீஹி, அந்த மாதத்தில் செய்யக்கூடிய உம்ராவானது தஅதிலு ஹஜ்ஜத்தன், அது ஹஜ்ஜு செய்ததற்குரிய நன்மையை அது உங்களுக்கு பெற்றுத்தரும். இன்னொரு ஹதீஸினுடைய அறிவிப்பின் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றிய நன்மை நமக்கு இந்த ரமலான்ல செய்யக்கூடிய உம்ராவுக்கு இருக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். அப்போ இதெல்லாம் இந்த ரமலான்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம். வாழ்நாள்ல ஹஜ்ஜே செய்ய இயலாதவங்களுக்கு கூட ஹஜ்ஜு செய்தக்கூடிய ஒரு நன்மையை, ஏன்னா ஹஜ்ஜு செய்த ஒரு நன்மையை இந்த ரமலான் மாசத்துல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு உம்ராவுக்கு இருக்கு என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இது அல்லாம இந்த மாதத்துல ஒரு இரவு இருக்கு, அது குர்ஆன் இறங்கிய அந்த இரவு. அந்த இரவு தான் எனது லைலத்துல் கத்ர் இரவு, புனிதமிக்க இரவு. அந்த ஒரு இரவு எது என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்ல வரக்கூடிய நேரத்துல தான், ஏன்னா நபியுடைய வீட்டு வாசல்ல சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, விவாதங்கள்ல ஈடுபட்டதுனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்கள் சொல்ல வந்த அந்த நாளை அல்லாஹ் எடுத்து விட்டான், மறக்கடிக்கப்பட்டுருச்சு. அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஏன்னா நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ர் எந்த இரவு என்பதை நான் உங்களுக்கு சொல்வதற்காக வந்தேன். ஆனா உங்களுடைய அந்த சச்சரவின் காரணத்தினால் எனக்கு அது உயர்த்தப்பட்டு விட்டது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அது ஒத்தப்படையான நாட்கள்ல இருக்குது. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல வரக்கூடிய ஒற்றைப்படையான இரவுகள்ல தான் அது இருக்குது. அது எனக்கு கன்ஃபார்மா அது அது அந்த அளவுக்கு எனக்கு ஆபத்துல இருக்கு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு என்ன செய்றாங்க, சொல்றாங்க, அத்தாக்கும் ஷஹ்ருன் ரமலான் ஷஹ்ருன் முபாரக்குன், உங்க இடத்துல ஒரு மாதம் வர இருக்கிறது, அந்த மாதம் பரக்கத்து நிறைந்தது. பரக்கத்து என்று சொன்னால் நம்முடைய ஐம்புலன்களால் உணர முடியாத வகையில, நாம் நினைச்சு பார்த்திராத, எண்ணி பார்த்திராத, கற்பனை செய்து பார்த்திருக்காத ரூபங்கள்ல நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவியோ ஒரு அருளோ நமக்கு கிடைப்பதுதான் பரக்கத், மறைமுகமான பேரருள். இதை உணர்ந்தா தான் தெரியும், உணராதவங்களுக்கு தெரியாது. அப்போ இப்படியான ஒரு பரக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துக்கு வைத்திருக்கிறான். இந்த மாதத்தில் நோன்பு நோற்பது கடமையாக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் வானங்களுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு இருக்கின்றது, நரகத்துடைய வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது, ஷைத்தான்களுக்கு விலங்கிடப்படப்பட்டு இருக்கிறது. இந்த மாதத்தில் லைலத்துல் ஒரு இரவு இருக்கிறது, ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள் இந்த மாதத்துல இருக்குது. 1000 மாதம் வரைக்கும் நாம உயிரோட இருப்போமாங்கிறதுக்கு எந்த உத்தரவும் கிடையாது. நம்முடைய ஆண்டு கணக்குல சொல்ல போனா ஏறக்குறைய 80 வருஷத்துக்கு மேல கிட்ட வரும். அவ்வளவு தூரம் காலம் நம்ம வாழ்வோமாங்கிறது தெரியாது. ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்துல ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு லைலத்துல் கத்ர் இரவு, அது 1000 மாதங்களை விடவும் சிறப்பு. அந்த ஒரு இரவுல நீங்கள் ஒரு 2 ரக்காத்து தொழுவது என்பது 80-82 வருடம் வரைக்கும் நின்று வணங்கின நன்மை, எவ்வளவு நன்மை நீங்க அடைவீங்க. அவ்வளவு பெரிய நன்மைய வெறும் அந்த ஒரு இரவுல நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, லைலத்துல் கத்ர் இரவு நீங்க அடைஞ்சு அந்த இரவுல நீங்க 2 ரக்காத்தை தொழுகிறது, ஏன்னா 80 வருடங்கள் தொடர்ச்சியாக நீங்க 2 ரக்காத்தா தொழுதுகிட்டே இருந்தா, இடைவிடாது, தூங்காம கொள்ளாம சாப்பிடறதுக்கு நேரத்தை ஒதுக்காம தொடர்ச்சியா தொழுதுகிட்டு இருந்தா எவ்வளவு ரக்காத் தொழுது முடிப்பாரு, எவ்வளவு ரக்காத்தை அவர் தொழுது முடிப்பாரு. இவ்வளவு நன்மை, அவ்வளவு பெரிய நன்மைகளை வெறும் இந்த லைலத்துக்கு இரவு நாம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, அந்த 2 ரக்காத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, 80 வருடம் நின்று வணங்கின நன்மையை அந்த 2 ரக்காத்துல அடைஞ்சிடலாம். அதனாலதான் அதிகமான மக்கள் என்ன செய்வார்னா, அறிஞர் பிறகு நம்முடைய முன்னோர்கள் வழியாக என்ன அப்படின்னா, ரமலானுடைய மாதங்களை அதிகமாக குர்ஆன் ஓதணும். ஒவ்வொரு இரவுகளையும் கூட கடைசி 10 நாளுடைய இரவுகளை நாம வீணடிக்காத வகையில அதிகமான நன்மைகளை நாம தேடணும். அந்த நாட்கள்ல குர்ஆன் ஓதுறதுல விட்டுறக்கூடாது, ரமலானுடைய அந்த இரவு நேரங்கள்ல. ஏன்னா அது அன்னைக்கு அந்த கடைசி 10 நாள் 20ல இருந்து 30 வரைக்கும் அந்த பெருநாள் வர்ற வரைக்கும் உள்ள இரவுகள்ல
ஏதாவது ஒரு இரவு, அதுல குறிப்பா ஒத்தப்படை இரவு அது லைலத்துல் கத்ரா இருப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ள இரவுகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டி இருக்கிறான். அப்ப அந்த இரவுகள்ல நாம் அதிகமாக தொழுகையில, அதிகமா துவா செய்யறதுல, தான தர்மம் செய்யறதுல, தஸ்பீஹ் செய்யறதுல, குர்ஆன் ஓதுறதுல, பாவ மன்னிப்பு தேடுறதுல, அல்லாஹ்வுடைய அருளை கேட்கறதுல நம்முடைய நேர காலங்களை என்ன செய்யணும், அந்த நேரத்துல என்ன செய்யணும், கழிக்கணும். அந்த இரவுல நாம ஒரு 100 ஃபில்ஸ் நாம செலவு செஞ்சுட்டா, ஒரு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவிட்டா, ஏன்னா அது எவ்வளவு பெரிய நன்மையை கிடைக்கும். நாம அந்த 100 ஃபில்ஸை 80 வருஷமா வர்ற ஆளுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கை வலிக்காம சடையாம என்ன செய்யறோம், 80 வருஷம் 100 ஃபில்ஸா கொடுத்துக்கிட்டே இருக்கும். 24 மணி நேரம் கணக்கு பாருங்க. அப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் 100 ஃபில்ஸ் கொடுத்தா எவ்வளவு காசு அவரு தர்மம் செஞ்சிருப்பாரு. ஏன்னா இது மாதிரி வார கணக்குல பாருங்க, இது மாதிரி மாச கணக்குல பாருங்க, இது மாதிரி வருட கணக்குல பாத்தீங்கன்னா அந்த 100 ஃபில்ஸ் என்பது 80 வருஷமா இடைவிடாது கொடுத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு கொடுத்திருப்பீங்க, கொடுக்க முடியும். அவ்வளவு ஆனத்துக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை அந்த ஒரு இரவுல நான் கொடுக்கக்கூடிய 100 ஃபில்ஸ்ல அல்ல தந்துருவான். அப்ப இவ்வளவு பெரிய நன்மைகளை நம்ம இழக்கலாமா? அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த லைலத்துல் இரவுடைய சிறப்பை அடையாத மக்களை குறித்து ரசூலா சொல்றாங்க, மன் ஹுரிம கைரஹா, யார் இந்த ரமலான் மாதத்துடைய இவ்வளவு சிறப்புகளையும் இந்த ஒரு இரவுல இருக்கக்கூடிய அந்த சிறப்புகளையும் விட்டு யார் தூரமாக்கப்பட்டு விட்டாரோ, அது அதை விட்டு துர்பாக்கியசாலியா ஆக்கப்படுகின்றாரோ, ஆகிக்கொள்கின்றாரோ, ஃபக்கது ஹுரிம அஹ்ரஜஹு, அவருக்கு ஏனைய எல்லா நன்மைகளை விட்டு அவர் என்ன தூரமாக்கப்பட்டவரை போன்றவர் ஆகிவிடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த ரமலானுடைய சிறப்புகளை யாரெல்லாம் அடையாம கடந்து விடுகின்றார்களோ அவங்க வாழ்நாள்ல எல்லா நன்மையை தொலைச்சவங்க என்ற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, கடுமையாக சொல்லி காட்டுறான்னு சொன்னா இந்த ரமலானுடைய சிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை நாம விட்டுறக்கூடாது. ஒரு வாய்ப்பு, ஒரு சலுகை, ஏன்னா நமக்கு ஒரு ஆஃபர் போட்டா என்ன செய்யறோம், வாரம் வியாழன் வெள்ளி நமக்கு என்ன செய்யறோம், ஒவ்வொரு கிராண்ட்ல ஒரு இதுல என்ன ஆஃபர் போட்டோம்னா அது தேடி தேடி என்ன செய்யறோம், அந்த மாதிரி பொருளை நம்ம வாங்கி சேகரிக்கிறோமா இல்லையா? அப்ப இது மாதிரி நமக்கு அல்லாஹ் தஆலா வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்து மூலியமா நமக்கு தருகிறான் என்பதை நாம புரியணும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் கடந்து இந்த மாதத்துல செய்யக்கூடிய நன்மைகளை பாருங்க. இந்த மாசத்துல செய்யக்கூடிய இது இல்லாம தனியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, குல்லு அமலி இப்னி ஆதம லஹுல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா இலா 700 ضعف. ஏன்னா اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال محمد كما باركت على ابراهيم. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمد الوسيلة. அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இந்த ரமலானுடைய மாதத்துல நமக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பை கவனிக்கணும். அது என்ன அப்படின்னா, ஆதமுடைய மக்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமலுக்கும்
10 நன்மையில் இருந்து அதிகபட்சமாக 700 மடங்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. இப்போ ரமலான் இல்லாத மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நான் ஒரு நல்ல நம்ம ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹ் நம்ம சொல்றோம். சுபஹானல்லாஹ்னு சொல்லிட்டோம்னா நமக்கு ஃபிக்ஸடா 10 நன்மை சாலிடா கிடைச்சிரும். சாலிடா எல்லாருக்கும் 10 நன்மை நிச்சயமா கிடைச்சிரும். அப்போ 10ல இருந்து 700 மடங்கு வரைக்கும் 700 நன்மை வரைக்கும் அல்லாஹ் கூட கொடுக்காத, அது யாருக்கு? அது அவருடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்குது, அவருடைய இறை அச்சம் எப்படி இருக்கிறது, மார்க்கத்துடைய பற்றுதல் எப்படி இருக்கு, அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீது உண்டான மதிப்பு மரியாதை அவர் எப்படி விளங்கி வச்சு இஹ்லாஸை எந்த அளவுக்கு இஹ்லாஸோடு அவர் சொல்லுகிறாரோ, இறைவனுடைய அருள் மீது நம்பிக்கை ஆதரவு வைக்கிறாரோ, அந்த அளவுக்கு அவருடைய ஈமானுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு சுபஹானல்லாஹ்க்கு இவருக்கு 10 நன்மை, இன்னொரு ஆள் சுபஹானல்லாஹ் சொன்னார் அவருக்கு 30 நன்மை, இன்னொரு ஆள் சுபஹானல்லாஹ் சொன்னார் அவருக்கு 100 நன்மை. ஏன்னா அவருடைய ஈமானுடைய நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி ஒரு சுபஹானல்லாஹ் 100 பேர் நம்ம சபையில 10 பேர் சொல்றோம்னு வைங்க, 10 பேருக்கு 10 நன்மை சாலிடு. ஆனா அவருடைய ஈமான் இறை நம்பிக்கைக்கு இறைச்சத்துக்கு தகுந்தார் போன்று அல்லாஹ் என்ன செய்யற 10ல இருந்து 700 மடங்கு வரைக்கும் அந்த நன்மையை பன்மடங்காக்கி என்ன செய்யற கொடுக்கறான். இது சாதாரண நாட்கள்ல, எல்லா நாளும் அல்லாஹ் தான் கூலி கொடுக்கறான். ஆனா ரமலான் அல்லாத ஏனைய நாட்கள்ல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லறத்துக்கும் பிக்சட் என்ன 10ல இருந்து அதிகபட்சமாக 700 மடங்கு வரைக்கும். இல்ல சியாம் நோன்பை தவிர, இந்த நோன்பை தவிர ஏன்னா இந்த நோன்பானது முழுக்க முழுக்க எனக்கு. அப்ப மத்த நாள்ல செய்யறது அல்லாஹ்க்குரியது, எல்லா நாளும் அல்லாஹ்வுக்கு தான் செய்யறோம், அல்லாஹ் சொன்னதை தான் நம்ம செய்ய போறோம். ஆனா இந்த ரமலான் மாதத்திற்கு விசேஷமான கூடுதலான சிறப்பை அல்லாஹ் என்ன செய்ய வழங்குகிறான் என்பதை நபி அவர்கள் நமக்கு என்ன செய்ய சொல்லி காட்டுகின்றார். அப்போ நோன்பு எனக்கானது, நான் தான் அதற்கு கூலியை வழங்குவேன். அந்த கூலியை எவ்வளவுங்கிறத அவன் தான் டிசைட் பண்ணுவான். இன்னஹு தரக்க ஷஹவதஹு வ தஆமஹு வ ஷராபஹு மின் அஜலி, என் காரணத்தினால் நான் அவர்களுக்கு கடமையாக்கினேன் என்ற காரணத்தினால் எனக்காக அவர் என்ன செய்றாரு, தன்னுடைய இச்சையை மனைவியோடு கூடுவது தவறு ஒண்ணும் கிடையாது. ஏனைய நாட்கள் மனைவியோடு கூட தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா ரமலானுடைய காலம் வரும் பொழுது நோன்பு இருக்கக்கூடிய அந்த பகல் நேரத்தில் மனைவியோடு கூட மாட்டோம். இரவு நேரங்களில் கூடுறதுக்கு அனுமதி எல்லாம் கொடுத்திருக்கிறான். நோன்புடைய காலத்திலையும் கூட நோன்பு திறந்ததுல இருந்து சஹருடைய நேரம் முடிகிற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல உங்க மனைவியோடு நீங்க விரும்பியவாறு என்ன செய்யலாம், குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது குற்றம் ஒண்ணும் இல்ல. அல்லாஹ் சலுகை தரான், அனுமதி தரான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய மக்கள் அதுவும் தெரிய மாட்டேங்குது. நோன்பு வந்தாச்சுனாலே எல்லாருமே பெட்டு பாயெல்லாம் பிரிச்சு வச்சிடணும், கணவன் எல்லாம் என்ன செய்யணும் பிரிச்சு வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் நம்ம சமுதாயத்துல இன்றளவும் இருந்துகிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். அப்போ இதெல்லாம் மார்க்கத்துல அனுமதி இருக்கு. எந்த நேரத்துல தடை இருக்கு, நம்ம ஃபஜ்ர் சொல்றதோடு நம்ம நோன்பு தொடர்றோம் இல்லையா, மாறி வரைக்கும் என்ன செய்யறோம், அந்த நோன்பு அந்த இடைப்பட்ட நேரத்துல வெறுவயத்தோடு இருக்கிறவன், உண்ணாமல் பருகாமல் இருக்கிறவன், அந்த காலகட்டத்துல மனைவியோடு கூடாமல் இருப்போம் என்று சொன்னால் இது யாருக்கா இருக்கிறோம், அல்லாஹ் சொல்லிட்டு அதனால நான் இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அதனால நான் இருக்கிறேன். அதே மாதிரி தன் கண் எதிரில் தன் வயிற்றுக்கு என்னதான் அது நப்சுக்கு அது விருப்பமானதா இருந்தாலும் கூட நாம அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யற உண்ணுவதும் இல்லை, சாப்பிடுறதும் இல்லை. இது அல்லாஹ் சொன்னாங்கிறதுக்காக. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த நோன்பாளி நோன்புடைய நேரத்துல நோன்புடைய காலங்கள்ல அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்லறமா இருந்தாலும் சரி, என் கூட ஒரு சுபான நோன்பு வச்சு நான் சுபானன்னு சொல்றேன், இந்த நன்மையும் கூட 10ல இருந்து 700ன்னு நான் பிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மாதத்துல நாம செய்யக்கூடிய அந்த கூலியை அல்லாஹ் தான் தீர்மானிப்பான் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறான். அதனால இந்த ரமலானுடைய வாய்ப்பை நாம எவ்வளவு நன்மை தருவாங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ அதை நாம அதிகமா அடைந்து கொள்வதற்காக இந்த வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த நோன்பின் மூலியமாக இன்னொரு சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறான். சஹீஹ் முஸ்லிம்ல 1151வது ஹதீஸா இடம்பெற்று இருக்கிறது. லிசாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு 2 வகையான சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி என்ன, இதா அஃப்தர, நோன்பு திறக்கக்கூடிய சமயத்துல ஃபரிஹ ஃபீ ஃபத்ரிஹி, அவர் தன்னுடைய நோன்பு திறப்பதன் மூலியமாக அவர் சந்தோஷம் அடைகிறார். நோன்பு திறக்க நேரம் எல்லாருக்குமே மன மகிழ்வு என்பது எங்க இருந்தாலும் எப்படினாலும் நமக்கு வந்துடும். ஒண்ணுமே இல்லையா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நம்ம நினைச்சு பாராத நேரத்துல இருந்து நமக்கு நோன்பு தரக்கூடிய நேரத்துல ஒரு பாக்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு போயிடும்.
ஏன்னா இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்னு வைங்களேன். அப்போ நோன்பாளிக்கு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் அவன் தண்ணியை வச்சு நோன்பு திறந்தாலும் சரி, பெருத்தபத்தை வச்சு நோன்பு திறந்தாலும் சரி, ஏன்னா அவருக்கு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மன மகிழ்வு திருப்தி இருக்கிறத அதுக்கு அது ஒரு சிறப்பை சொல்றாங்க. அது ஒரு மகிழ்ச்சி. இதா லக்கிய ரப்பஹு தபாரக வ தஆலா ஃபரிஹ பி சியாமி பி சௌமிஹி. இன்னொரு சந்தோஷம் என்ன, நோன்பாளிக்கு மாத்திரம் கிடைக்கக்கூடிய நாளை மறுமை நாள்ல அல்லாஹுவை தன்னுடைய ஓன் கண்ணால நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். இந்த நோன்பாளி நோன்பு வைத்தார் என்று சொன்னால் இறைவனை கண்கூடாக பார்க்கக்கூடிய பாக்கியவானாக அவர் ஆகுவார் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். அப்ப அந்த அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கிறதே, அந்த சந்தோஷம் இந்த நோன்பாளிகளுக்கு இந்த நோன்பின் மூலியமாக கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இந்த நோன்புடைய காலங்களில் நாம் அதிகமாக பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும், ஈடுபடணும். ஏன்னா இந்த மாதங்கள் அருள்கள் சொரிந்த ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால நம்முடைய அமல்கள் ஏன்னா அதுக்கான கூலியை அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறங்கிறதுனால இந்த மாதங்கள் அதிகமாக நம்ம துவாக்களை நம்ம என்ன செய்யணும், செய்திடணும். எப்போ நம்முடைய துவா அங்கீகரிக்கப்படாமல் போவோம் அதையும் ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதையும் பார்க்கணும் இல்லையா. நோன்பு வச்சிருக்கங்கிறதுக்காக திருடி தின்னா, நோன்பு வச்சிருக்கங்கிறதுக்காக ஏமாத்தி தின்னா, நோன்புங்கிறதுக்காக அடுத்தவனுடைய பொருளை அவனுக்கே தெரியாம நம்ம எடுத்து அபகரிச்சு சாப்பிடுறது, அநியாயமான முறையில தவறான முறையில உண்பது என்பது அது எந்த வகையில் நியாயம்? ஒழிச்சு மறைச்சு திருச்சி வச்சு சாப்பிடுறது எந்த வகையில் நியாயம்? அப்போ இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். அப்போ நம்ம துவாக்கள் அங்கீகரிக்கப்படாமல் போறதுக்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ் ஒரு காரணத்தை சொன்னாங்கல்ல, ஒரு மனிதர் நீண்ட நெடிய ஒரு பயணத்தை காட்டு வழியா பாலைவன வழியா பயணம் மேற்கொள்றாரு. அவருடைய தலைகளும் பங்கரையா இருக்கு, உடல்ல ஏன்னா புழுதி படிஞ்சு அவருடைய ட்ரெஸ் எல்லாம் புழுதி படிஞ்சு போய் இருக்குது. அந்த மனிதர் என்ன செய்யறாரு, அந்த தனி பாலைவனத்துல என்ன செய்யறாரு, தன்னுடைய தேவைக்கு அல்லாஹ்விடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்யறாரு. ஆனா அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான ஆடையா இருக்கு. ஹராமான ஆடை என்ன, ஹராமான சம்பாத்தியத்தின் மூலியமாக அவர் அணிந்து கொண்ட ஆடையா இருக்கு. அவர் குடிக்கிறது எல்லாம் என்ன ஹராமான வழியில தேடினதா இருக்குது. அவர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஆகாரம் அதுவும் ஹராமான வழியில அவர் உட்கொள்றாரு. அப்ப இந்த மனிதருடைய பிரார்த்தனைக்கு எங்கே மதிப்பு அல்லாஹ்விடத்துல பதிலளிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறோம். அதனால நோன்பு வச்சிருக்கனால நான் நோம்பாளி தானே எல்லாத்தையும் மன்னிச்சு கூடாதுன்னு சொல்லி திருடி திருடி சாப்பிடுறது, ஏமாத்தி சாப்பிடுறது, ஒண்ணுக்கு ஒரு ஆளுக்கு ஒன்னொன்னு கொடுக்கும் பொழுது ஏன்னா திருட்டுத்தனமா போய் 1க்கு 2 4 வாங்குறது அது எந்த நியாயமாகும்? அடுத்தவருடைய உரிமை நம்ம பறிக்கிற மாதிரி வரும் இல்லையா? அப்ப இதையெல்லாம் நாம கவனத்துல கொள்ளணும். நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்முடைய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல அங்கீகரிக்கப்படுறதுக்கு நம்ம ஹலால தேர்வு செய்யணுங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இந்த நோன்புடைய நேரத்துல ஒவ்வொரு நோன்பாளியுடைய நாவில இருந்தும் வாயில இருந்தும் என்ன செய்யணும், துர்வாடை என்ன செய்யும் வரும். ஏன்னா வெறு வயத்தா இருக்கும் பொழுது ஏன்னா வாயில இருந்து ஒரு வகையான ஒரு நாற்றம் எடுக்கும். அப்ப இந்த நாற்றத்தை மனிதர்கள் வேணுமாலும் என்ன செய்வாங்க, முகம் சுளிப்பாங்க. யாரா இருந்தாலுமே ஏன்னா அந்த நோன்புடைய நேரத்துல நோன்பாளினுடைய நாவிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு நாற்றமானது மற்றவங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி வெறுக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனா இதுக்கும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகத்தான கூலியை என்ன செய்றான் வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார், இன்ன ஹலுஃப பமி சாயிமி அத்தியபு இந்தல்லாஹி மின் ரீஹில் மிஸ்க். புகாரியில 1894 ஹதீஸா இடம்பெற்றிருக்கிற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளினுடைய வாயிலிருந்து வீசக்கூடிய அந்த நாற்றமானது அல்லாஹ்விடத்துல என கஸ்தூரி வாடையை விடவும் மனமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த நோன்பாளிகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என அல்லாஹ் தஆலா இன்ன ஃபில் ஜன்னதி பாபன், என சுவனத்துல ஒரு வாசல் இருக்கிறது. யுக்காலு லஹு, அதுக்கு ரையான் என்று அந்த பெயர், அந்த வாசலுக்கான பெயர் ரையான். எதுகுலு மின்ஹு சாயிமு யௌமல் கியாமா, மறுமை நாள்ல நோன்பாளிகள் அனைவரும் அந்த ரையான் வாசல் வழியாக என அழைத்து கௌரவிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அந்த வழியா நோன்பாளி ஃபுல்லா போனது பிறகு அந்த வாசல் மூடப்பட்டு விடும். அதுக்கு பிறகு வேற யாரும் அந்த வாசல் வழியா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்ப இப்படி சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்குல்ல, இந்த படித்தரங்கள் எல்லாத்திலையும் எல்லா வாசல் வழியாகவும் அழைக்கப்படுகின்ற ஒரு நபராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என இந்த சொர்க்கத்துல இருக்கக்கூடிய அனைத்து வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார், கண்ணியப்படுத்தப்படுவார் அந்த பாக்கியசாலி அபூபக்கர். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதெல்லாம் நன்மையான விஷயங்கள் சொன்னாங்களோ அதை எல்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில செஞ்சாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சபையில கேட்குறான், உங்கள் இன்னைக்கு யார் வந்து என்ன நோன்பு வச்சிருக்கிறான்னு கேட்குறான், யதார்த்தமா கேட்குறான். அப்போ அபூபக்கர் இல்லாம என்ன செய்யற, அந்த சபையில யார் கை தூக்கல, அபூபக்கர் இல்லாம மட்டும் கை தூக்குறாங்க. நான் வச்சிருக்கேன், யாரும் சொல்ல நான் இன்னைக்கு நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றேன். அது பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், உங்கள இன்னைக்கு யார் ஒருவர் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்திருக்கிறார் என்று கேட்கிறான். அப்பவும் அந்த சபையில யாரும் கை தூக்கல. அப்பவும் அபூபக்கர் சித்திக் எல்லாம் என்ன செஞ்சாங்க, கை தூக்குனாங்க. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், உங்கள யார் இன்னைக்கு வந்து என நோயாளியை நலம் விசாரித்து இருக்கிறா என்று கேட்கிறாங்க. அப்பவும் அந்த சபையில இருந்து யாரும் கை தூக்கல. அப்பவும் அபூபக்கர் சித்திக் எல்லாம் என்ன செய்றாங்க, கை தூக்குறாங்க. நான் இன்னைக்கு ஒரு நோயை நான் நலம் விசாரிச்சேன்னு சொல்றேன். அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், உங்கள யார் இன்றைக்கு ஜனாசாவில் பங்கெடுத்திருக்கிறா என்று கேட்கிறாங்க. அப்பவும் என்ன அந்த சபையில யாரும் கை தூக்கல. அபூபக்கர் சித்திக் எல்லாம் என்ன செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என இந்த காரியங்கள் எல்லாம் இதை எல்லாத்தையும் ஒரு நாள்ல நல்லா கவனிக்கணும். இது எல்லாத்தையும் ஒரு நாள்ல ஒரு சேர ஒரு மனிதருக்கு அத்தனை இந்த இவ்வளவு நன்மைகளையும் ஒரே நாள்ல ஒரு மனிதருக்கு செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் அவருக்கு சுவனம் உறுதியாகி விட்டது. அப்போ அபூபக்கர் அவங்களுடைய ஆர்வத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சுன்னாவையும் தேடி தேடி கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் என்ன செய்வான், மிஸ் பண்ணாம எல்லாத்தையும் என்ன செய்யக்கூடிய நன்மைகளை போட்டி போடுங்கன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஃபஸ்தபிகோ ஹைராத், நீங்க வந்து நன்மையான காரியங்கள் நீங்க வந்து போட்டி போடுங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அந்த விஷயத்துல அபூபக்கர் இல்ல அவங்கள அடிச்சுக்கிட முடியாது. அதை உமர் இல்ல அவங்களும் கூட என்ன செய்ய ஒத்துக்கொண்டாங்க. நானும் எப்படியாவது ஒரு முறையாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நன்மையில நான் மிஞ்சி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா நன்மைகளை என்ன செய்வாங்க. அப்படியா ஒரு சந்தர்ப்பத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது தன்னுடைய சொத்துபத்துல இருந்து, தன்னுடைய சம்பாத்தியத்தில இருந்து, தன்னுடைய வியாபாரத்து மூலம் கிடைக்கப்பட்ட லாபத்துல இருந்து பாதி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா உமர் வந்து என்ன செய்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதவிடுங்க என்று சொன்ன பொழுது போறதுக்கான ஆயத்தங்களை செய்யறதுக்கு என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது உமர் பாதியை வந்து கொடுத்தாங்க, தன்னுடைய சொத்துல சரி பாதியை வந்து கொடுத்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க உங்களுடைய வீட்டுக்காக குடும்பத்தாக்கா நீங்க எதை விட்டுட்டு வந்திருக்கேன்னு கேட்கும் பொழுது பாதியை வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு இடையில உமர் சொல்றாங்க, ஏன்னா இன்னைக்கு நான் வந்து அபூபக்கர் சித்திக் அவங்கள நான் வந்து நன்மையில முந்திடுவேன் அப்படிலாம் நினைக்கிறான். இதுக்கு இடையில அபூபக்கர் சித்திக் எல்லாம் வர்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்ய, எல்லாத்தையும் வீட்டுல கிடந்த எல்லாத்தையும் பிறக்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அவருடைய பொருளை பார்த்த உடனே உமர் இல்லாம நம்ம இன்னைக்கு டாப்ல இருப்போம்னு நினைக்கிறான். ஆமா, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறான், அபூபக்கர் எல்லாம் கேட்கறாங்க, இதெல்லாம் கொண்டிருக்கல, உங்க வீட்டுக்கு என்ன வச்சிருக்கேன், வீட்டுல வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கேட்டதோட உமர் எல்லாம் என்ன செய்றாங்க, நான் ஒரு காலம் நான் நன்மையில என்ன செஞ்சிட முடியாது, இவரை நான் வந்து முந்தி விட முடியாது என்கிற அளவுக்கு என்ன நம்ம அபூபக்கர் சித்திக் எல்லாம் என்ன செய்றாங்க, நன்மையான விஷயங்களை போட்டி போட்டாங்க. அதனால இந்த ரமலான்ல நமக்கு அப்படியே வர ஒரு வாய்ப்புகள் கிடைச்சாலும் அதையும் நாம இழக்க கூடாது, அதை பயன்படுத்தணும் என்பதற்காக இந்த விஷயங்களை என்ன செய்ய சொல்லி கொள்றேன். சரி, இது ஒரு சிறப்பு, இந்த நோன்புல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நோன்பு வைக்கக்கூடிய முகம் ஒவ்வொரு நாளும் என நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுகிறது. நோன்பின் காரணத்தினால என்னுடைய முகத்தை நரக நெருப்பு கரித்து விடாமல், பொசுக்கி விடாமல் நான் நரகத்தை விட்டு நான் தூரமாக்கப்படுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹுல் புகாரில 2840 ஹதீஸா இடம்பெற்று இருக்கிறது. மன் சாம யௌமன் வாஹிதன் ஃபீ சபீலில்லாஹ், எவர் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு மனிதர் ஒரு நோன்பை நோக்கிறாரோ அபாதல்லாஹு வஜ்ஹஹு அனின் நாரி 70 ஆமா, ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நோன்பு வைப்பாரே என்று சொன்னால் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக அல்லாஹ் அவருடைய முகத்தை மட்டும் இல்ல, மொத்த உடம்பையும் தான், அதுதான் அதனுடைய பொருள். எது மனிதனுக்கு மெயின் முக்கியம், தலை, அதுதான் முக்கியம். அப்ப அது என்ன, நரகத்துல இருந்து அவர் வந்து பாதுகாக்கப்பட்டு தூரமாக்கப்படுவாரு. எவ்வளவு தூரம் ஆக்கப்படுவாரு ஒரு நோன்புக்கு பகரமா? 70 வருடங்கள் ஒரு மனிதர் இடைவிடாது விரைந்த பயணம். எதன் மூலியமா ஒரு மனிதர் விரைந்த பயணத்தை செய்ய முடியுமோ, நீண்ட நிறைய தூரத்தை குறுகிய நேரத்துல எதன் மூலியமா, எந்த வாகனத்தின் மூலியம் தன்னுடைய வேகத்தை அதிகரித்து போக முடியுமோ அந்த மாதிரியான ஒரு வேகத்துல 70 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு மனிதனை வந்து பயணம் செஞ்சு எவ்வளவு தூரத்தை கடந்து போகலாம், 48 நாளா என்ன செய்யறான், இங்க இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போறான். இது மாதிரி 48 நாள் தானே, இங்க 70 வருடங்கள் என சொல்லப்படுது. அப்ப 70 வருடங்கள் எவ்வளவு தூரத்துல ஒரு மனிதன் இடைவிடாது பயணிப்பான், யோசிச்சு பாருங்க.
எங்கேயும் பெட்ரோல் ஃபுல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எரிபொருள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம், சார்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சோர்வடையாத களைப்படையாத ஒரு பயணமா அது இருக்குன்னு சொன்னா எவ்வளவு தூரம். அப்ப இவ்வளவு தூரத்திற்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில நோன்பு வைப்பதன் மூலியமாக அவனுடைய முகத்தை இவ்வளவு தூரத்துக்கு அல்லாஹ் தூரமாக்கி வைக்கிறான் நரகத்துல இருந்து. அப்போ 30 நாள் நோன்பு கணக்கு பண்ணுங்க எப்படி இருக்கும். அப்போ இவ்வளவு பெரிய சிறப்புகள் இந்த நோன்பில் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இந்த நோன்பை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சிறப்பையும் சொல்றாங்க. அன்ன சௌம ஜுன்னத்துன், நிச்சயமா வந்து இந்த நோன்பானது ஒரு மனிதனை பாவங்களில் வீழ்வதிலிருந்து, தவறுகளில் இருந்து ஒரு மனிதனை தடுக்கக்கூடிய அரணாக கேடயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, எப்படி வந்து ஒரு படை வீரனை எதிரிகளுடைய தாக்குதல்ல இருந்து அவன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த கேடயமானது எதிரிகளுடைய அம்புகள்ல இருந்தும் வாள்கள்ல இருந்தும் கத்தியில இருந்தும் தன்னை அது பாதுகாக்குதோ, அது மாதிரி ஒரு மனிதனை நோன்பானது பாவங்களிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அரணாக இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்ட இது ஒரு சிறப்பு. இது அல்லாம இன்னொரு சிறப்பு இருக்கு. இந்த சிறப்பு விஷயத்துல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதை வந்து அறிஞர்கள் ஹசனு அப்படிங்கிற இடத்துல, சில அறிஞர்கள் வந்து சைங்கிற தரத்துல சில இதை கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாளை மறுமை நாள்ல நமக்கு எல்லாருக்கும் பிரபலியமா தெரிஞ்சது என்னது, முஸ்லிம்ல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இக்ரவுல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள், ஃபஇன்னஹு யாதி ஷஃபியன் யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, யார் குர்ஆனை தொடர்ச்சியாக முறையாக ஓதி வருகிறாரோ, ஓதி வரக்கூடிய நபருக்காக நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல அந்த குர்ஆனானது அவருக்காக வழக்காடும். நாம மனுஷன் எப்படி நம்ம எப்படி இருக்கு, நம்முடைய அறிவு இந்த மார்க்கத்துடைய இந்த தெளிவு புரிதல் இந்த விஷயங்களை விளங்காதனாலதான் நம்ம மக்கள் என்ன செய்றாங்க, இப்படியா ரசூலுடைய பரிந்துரை நமக்கு கிடைச்சிடணும், அது இந்த மகானுடைய காலை பிடிச்சா நம்ம என்ன செஞ்சோம் போயிடணும், இவருடைய புண்ணியத்தாலேயா இவருடைய ரெக்கமெண்ட்லயா நம்ம போயிடணும்னு சொல்லி என்ன செய்றாங்க, ஒவ்வொரு தரகா போய் என்ன செய்றாங்க, மார்க்க போய் விழுந்துட்டு இருக்காங்களே. அவங்கள இந்த விஷயத்தை யோசிக்கணும். ஷிர்க் எவ்வளவு பெரிய பாவம். நீங்க ஷிர்க் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய நீங்க நன்மையை செஞ்சிருந்தாலும் சரி, எத்தனை ஹாஜிங்கிற பட்டத்தை வள்ளல்னு பட்டத்தை நீங்க வாங்கினாலும் புண்ணியம் இல்லை. அந்த அமல்களால எந்த புண்ணியம் இல்லை. இது நபிக்கு மட்டும் விதி விலக்கல, நபிமார்களுக்கும் சேர்த்துதான் அல்லாஹ் என்ன சொல்றான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லும் பொழுது, முஹம்மதே உங்களுக்கு முன் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்மார்களுக்கும் எதை நாம வந்து கண்டிஷனா சொன்னோமோ அதையே தான் நானும் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். நீங்கள் நீங்கள் எனக்கு இணை கற்பித்தாலும் உங்களுடைய அமல்களை நான் அழித்து விடுவேன், ஒண்ணுமில்லாம போயிடும் என்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை சொன்ன நம்ம ஏமாத்திரம் என்பதை யோசிக்கணும். அப்போ இணைப்பு என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மள்ட்ட வந்துடக்கூடாது. அப்போ மறுமை நாள்ல நபியுடைய பரிந்துரை யாருக்கு கிடைக்கும்? இணை வச்சவனுக்கெல்லாம் கிடைக்குமா? இணை கற்பிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் கிடைக்குமா? ஒரு மனிதர் முஸ்லீம் ஆகிட்டாரு, அதுக்கு பிறகு அவர் செய்யக்கூடிய இணைப்பு காரியங்களால் அந்த மனிதருக்கு நபியுடைய பரிந்துரை விட்டு தூரமாக்கப்படுவார் என்று சொன்ன எவ்வளவு பெரிய ஒரு துர்பாக்கிய நிலை. அப்ப இது மாதிரியான ஒரு நிலை எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நீங்க குர்ஆனை முறையா நீங்க கத்து அறிஞ்சு அதை ஓதி அது முறையா பேணி வந்தீங்கன்னு சொன்னா, அந்த குர்ஆனே நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யும், மறுமை நாள்ல ரெக்கமெண்ட் பண்ணும். யா அல்லாஹ், உன்னுடைய வேதத்தை அவர் கஷ்டப்பட்டு இரவும் பகலுமாக தொடர்ச்சியாக ஓதி வந்தாரு, அதுக்காக கஷ்டப்பட்டாரு, அதுக்காக வந்து அவர் பல்வேறு இன்னல்களை இடையூறுகளை என்ன செஞ்சிருக்காரு, சந்திச்சிருக்கிறாரு, பல தியாகங்களை செஞ்சிருக்கிறாரு. இப்பேற்பட்ட அந்த மனிதனை நீ குர்ஆனை சுமந்திருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய நாவையோ அவனுடைய உள்ளத்தையோ நீ அழித்து நரகத்தில் என்ன செய்யக்கூடாது, பொசுக்க கூடாது, நமக்காக பேசும். அது மாதிரியான ஒரு சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்கிறது. அது மாதிரியான ஒரு சிறப்பு இந்த நோன்புக்கு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமா, மறுமை நாள்ல நோன்பாளிக்காக அந்த நோன்பு அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசும். நோன்பாளிக்காக குர்ஆன் ஓதியவருக்காக அந்த குர்ஆன் நாளை மறுமை நாள்ல என்ன செய்யும், பரிந்து பேசும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க சொல்லி காட்ட. இது முஸ்னத் அஹ்மதுல 174வது ஹதீஸாக 2வது பாகத்துல இடம்பெற்று இருக்கிறது. சரி, இது அல்லாம இந்த நோன்பு வந்து வீணாக்கக்கூடியது. இதே மாதிரி ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நோன்பு நேரத்துல சிலருக்கு வந்து நோன்பு திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், நோன்பு திறக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லாம இருக்கும், நோன்பு வைப்பதற்கோ நோன்பு திறப்பதற்கோ வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும். அப்ப அந்த மாதிரியான மக்களுக்கு
நாம அதற்கான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சு கொடுக்கறதுனால அதுக்கும் நமக்கு சிறப்புகள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, மன் ஃபத்தர சாயிமன், எவர் ஒருவர் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைக்கிறாரோ, நோன்பு திறக்க என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கிறாரோ, கானலஹு மிஸ்லு அஜ்ரிஹி கைர அன்னஹு லா யன்குசு மின் அஜ்ரி சாயிமி ஷைஆ. நோன்பாளியை ஒருவர் நோன்பு திறக்க வைத்தால் அந்த நோன்பு வைத்தவருக்கு அந்த நோன்பினுடைய முழு பலனு கிடைச்சிடும், அதுல எந்த குறையும் வைக்க மாட்டான்ல. ஆனால் அந்த நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்காக ஒருவர் முஸ்லீம் எடுத்தார, செலவு வேலை செஞ்சார, மெனக்கெட்டார, அவருக்கும் அவருடைய நோன்புக்குரிய கூலியை போன்று அவருடைய நோன்புக்கான கூலி கிடைச்சிடும். நான் இன்னொரு ஆளை நான் நோன்பு திறக்க வச்சேன, அந்த நோன்பாளிக்கு அவருக்கும் முழுமையான நன்மை அவருக்கும் கிடைச்சிடும். நோன்பு திறக்க வச்ச காரணத்தினால அவருக்கு கிடைக்கக்கூடிய அதே மாதிரியான நன்மை நோன்பு திறக்க வைத்த நபருக்கு அவருடைய நோன்பு மூலியமா எவ்வளவு நன்மை கிடைச்சதோ அதே நன்மைய நோன்பு திறக்க வைத்த நபருக்கும் கிடைச்சிடும். அப்ப ஒரே நாள்ல ரெண்டு நன்மை ஆச்சுல்ல. ஏன் நோன்புக்கான நன்மை பிளஸ் நான் இன்னொரு ஆளுக்கு நோன்பு திறக்க வைத்தேன்னு சொன்னா அவருக்குரிய நோன்புக்குரிய நன்மை அவருக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பாற்று எனக்கும் என்ன செய்யும், குறைவில்லாம கிடைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, இந்த சிறப்பை நம்ம இழக்கலாமா? அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், எண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த நோன்புடைய நேரத்துல ஃபித்ராங்கிற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நோன்புடைய காலத்துல ஏத்திகாஃப் இருக்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல எல்லா நாளுமே என்ன செஞ்சாங்க, ஏத்திகாஃப் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இருந்திருக்கிறாங்க. எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து போனார்களோ அதுக்கு அடுத்து அவங்களுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சாங்க, ஏத்திகாஃப் இருந்தாங்க. அப்படிங்கறதெல்லாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். அதனால நாமளும் நம்முடைய வாழ்நாள்ல ஒரு முறையாவது ஒரு வருஷமாவது இந்த சுன்னாவை நம்ம ஹயாத்தாக்கணும். 10 நாளைக்கும் நாம என்ன செய்யணும் சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 நாளும் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருந்த, மனையோட கூடுறதே இல்ல. ஏன்னா அந்த இரவு காலங்களில் மனையோட கூடுறது கிடையாது, வீட்டுக்கு போறது கிடையாது. அத்தியாவசிய தேவைக்காக தவிர மற்ற நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில தனக்குன்னு ஒரு இடத்தை என்ன செய்வாங்க ஏற்படுத்தி அந்த இடத்துல என்ன செய்யும், தொழுகை, குர்ஆன் ஓதுறது, திக்ருகள் செய்யறது, பிரார்த்தனை செய்யறது, அந்த இடத்துல தனிமையில உட்கார்ந்து அதிக நன்மையை தேடும். அது அதனுடைய நோக்கம். ஏன்னா அந்த ரசூலுல்லா அந்த இறுதி 10 வந்துருச்சுன்னா தங்களுடைய கீழாடையை வரிஞ்சு கட்டிக்கிடுவாங்க. அவங்ககிட்ட இருக்க கூடாது. அவங்க அதை திரும்ப என்ன செய்ய சரி செஞ்சு கட்டணுமே, அதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா, 2 நிமிஷம் ஆகுமா, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, இந்த கேப்பை கூட நான் நன்மையை விட்டு நான் தூரமாக்கி விட விரும்பல. அந்த ஒரு கேப்பையும் கூட நான் நன்மையை ஆக்கணுங்கிறதுனாலதான் வரிஞ்சு கட்டி ஒரு தடவை நம்ம நிறைவேற்றணும். அந்த சுன்னத்தை ஹயாத்தாக்கணுங்கிறத நம்ம மனசுல வைங்க. இன்ஷா அல்லாஹ் அதன் மூலியமா நமக்கு என்ன செய்யும், உண்டான சிறப்பை நம்ம நிச்சயமா அடைவோம். அந்த இறுதி 10 நம்ம கூடுதல் கவனம் செலுத்துவோம். அந்த 10 நாட்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க என்ன செய்ய கேட்கிற, யாரும் சொல்லா நாங்க அதுல ஒற்றைப்படையான இரவுகளை நாங்க என்ன ஓதன்னு கேட்கும்போது ரசூலா சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபூன். அப்பவும் ரசூலா எதை மெயினா கேட்காங்க பாருங்க, யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா ரமலானை அடைந்து ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நரகத்துக்கு உரித்தானவன் ஆகட்டும், சொர்க்கத்தை தடுக்கப்பட்டு விடுவானே. ஆனால் ரமலானை அடைஞ்சு அதன் மூலியமா உள்ள நன்மைகளை செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போயிடணும். போகல, அவன் பாவம் மன்னிக்கப்படணும்னு சொன்னா அவன் நாசமா போட்டோம். அப்போ அந்த வாய்ப்பை நம்ம அடையக்கூடாதுங்கிறத ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துல எந்த துஆ சொல்லிக்கோ, அல்லாஹும்ம இன்னக அஃபூன், இறைவா நீ பாவங்களை மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ நீ பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நீ விரும்புகிறாய், ஃபாஃபு அன்னி என்ன நீ மன்னிச்சிரு. இதுல நீங்க கவனிக்கணும், ஏன்னா மன்னிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா கஃபார், கஃபூர் இதெல்லாம் மன்னிக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அஃபூன்ங்கிறதுக்கும் மன்னிக்கிறது அர்த்தம். இந்த அஃபூனுக்கும் கஃபூருக்கும் என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, கஃபூருங்கிறது என்ன, நம்முடைய பாவங்கள் நம்முடைய பதிவேட்டுல இருக்கும், பாவங்கள் எழுதப்பட்டு இருக்கும், அது பதிவேட்டுல இருக்கும். ஆனா அந்த பாவத்துல எல்லாம் மன்னித்து விட்டேன் என்று எழுதி வச்சிருப்பான். அப்போ அந்த பாவங்கள் அதுல இருக்கும், பதிவேட்டுல இருக்கும். மன்னிப்போ இந்த பாவத்துல செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அஃபு என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நம்ம பதிவேட்டுல அந்த தீமையே இருக்காது. நம்மளுடைய தீமையுடைய பதிவேட்டுல அந்த பாவங்கள் அறவே அதுல இருக்காது. அதுக்குத்தான் அஃபுங்கிற வார்த்தை. அப்போ அல்லாஹ்விடத்துல எப்படி கேட்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹும்ம இன்னக அஃபூன். இதுவும் அல்லாஹ்வுடைய ஒரு திருநாமங்கள்ல ஒரு 99 திருநாமங்கள் இது ஒண்ணு. இறைவா நீ மன்னிக்க கூடியவன். எப்படி மன்னிக்க கூடியவன், என் பாவ கரையே என்ன செய்யாது, அந்த எழுத்தே என்ன செய்யாது, இல்லாத அளவுக்கு அதை கெசட்டை விட்டு தூக்கிடுவேன், என் பதிவேடை விட்டு தூக்கிடுவேன். இப்படி ஒரு தப்பு அவர் செய்யவே இல்லை, அந்த நேரத்தை அவர் செய்யவே இல்லை.
என்ற அளவுக்கு அதை அல்லாஹ் அளிக்கிறான்னு சொன்னா அந்த மாதிரியான நன்மைகளை ஏன்னா அந்த மாதிரி ஒரு துவாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லி தந்தாங்கன்னா நம்ம அதனால தான் அந்த ரசூலுடைய துவாக்களை எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுங்கிறதையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த இரவு கடைசி 10 இது ஒரு சிறப்பு இருக்கு. இவ்வளவு நன்மைகளையும் நாம வீணாக்கிறாம இருக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றுன்னு சொன்னாங்க. இந்த நோன்பு நேரத்துல நோம்பாளின்னு சொல்லிட்டு ஏன்னா வேலை செய்யறதுல ஓப்பி அடிக்கிறது, திருட்டுத்தனம் பண்றது, ஏன்னா இதெல்லாம் வந்து பொய் காரணங்கள். பொய் சர்வசாதம் நோன்பு வச்சுக்கிட்டு பேசுறோம், ஏன்னா புரணி பேசுறோம், வீணான காரியங்களை ஈடுபடுறோம். எப்படியாவது இந்த இதெல்லாம் பெரிய தப்பு. நல்லா யோசிக்கணும். முதலாளிகிட்ட போய் நான் நோன்பு வச்சிருக்கேன், அதனால வேலை செய்ய முடியாது, எனக்கு ரெஸ்ட் தாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. நோன்பை காரணம் காட்டி நம்ம வந்து ஒரு இதை வாங்குறது என்பது வந்து ஒரு வகையான ஏன்னா ஒரு நூதனமாக இருக்கு. நம்ம யோசிக்கணும், அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஏன்னா சில ஆளுக்கு சொல்றாங்க நான் வந்து பாலைவனத்தில் வேலை செய்றேன், ஏன்னா நான் மாடு மேய்க்கிறேன், ஒட்டகம் மேய்க்கிறேன், ஏன்னா ஆடு வளர்க்குறேன், கோழி வளர்க்குறேன், அதனால நோன்பு வைக்கணும். எந்த காரணத்தையும் எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது. எந்த காரணத்தையும் சொல்ல, வெயில சொல்ல முடியாது, குளிர சொல்ல முடியாது, வேலை பண்ணி எந்த காரணம் சொல்ல. உனக்கு சக்தி இருக்குல்ல, நீ செஞ்சுதான் ஆகும். நோன்பு வை, அதுதான் சிறந்ததுங்கிறத பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம். அதனால வந்து இந்த நோன்புடைய காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எச்சரிக்கையும் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பு வைத்துக்கொண்டு மல்லம் யதா கௌல ஜூர், எவர் ஒருவர் பொய்யான பேச்சுக்களை வல் அமலபிஹி, பொய்யான நடவடிக்கைகள், பொய்யை மூலதனமாக கொண்டு என பொய் பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கை, பொய்யை மூலதனமாக கொண்டு எந்த ஒரு வீண் செயல்களையும் என நோன்பு வைத்து கொண்டு ஒருவர் செய்வாரே என்று சொன்னால் ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. அவர் உண்ணாமல் பசித்து இருக்கிறதுனாலே, தாகித்து இருக்கிறதுனாலே, இச்சையை தவிர்த்து இருக்கிறதுனாலேயோ அல்லாஹ்க்கு எந்த புண்ணியமும் இல்லை என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதுவும் சஹீஹ் புகாரில் 1903 ஹதீஸா இடம்பெற்றிருக்கு. இன்னொரு ஹதீஸ்ல வந்து இப்னு மாஜால எப்படி வருதுன்னா, ருப்ப சாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ கணிசமான நோம்பாளிகள் நோன்பு வச்சும் அவங்களுக்கு அந்த நோன்புடைய பலாபலன் கிடைக்காது, பலன் கிடைக்காது. அவங்க வந்து பசித்து இருந்தார்கள்ங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த சிறப்பும் அந்த நோன்பாளிக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க இந்த நோன்புடைய நன்மையை அவங்க வீணாக்குறாங்கன்னு அதுக்கு அர்த்தம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால இந்த நோன்பு ரமலான்ல நமக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் அல்லாஹ் ஒருங்கே வச்சிருக்கிறான். அந்த நன்மைகளை எல்லாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளுகின்ற கூட்டத்தார்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் நம்ம சமூக மக்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என சொல்லி எனது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.